சிலருக்கு பனி நாள்னா கோல்ட் ஆகிட்டு ரொம்ப அவசப்படுவாங்க. நண்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா தலையில் தண்ணி கோத்துட்டு தலைவலியாக இருக்கும்ல, அதெல்லாம் கூட சரியாயிடும்னு சொல்லுவாங்க. நண்டை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் கொஞ்சம், கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை நல்லா போனதும் ஒருத்தங்களாம் இதில் இறக்கி விட்டுறலாங்க. தண்ணி தெளித்தா போதும், ஏன்னா நண்டே தண்ணி கொஞ்சம் விடும். மசாலாவோட நல்லா பெரட்டி வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நண்டு சூப்பராக ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். நண்டு மசாலாவுக்கு ஹைலைட்டு பெப்பர் தாங்க. 1 ஸ்பூன் இது மாதிரி நல்லா இடிச்சிட்டு இறக்கும்போது கிரேவியோட அதை சேர்த்துக்கலாம். சும்மா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாதத்தோட சுருக்குன்னு நண்டு மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சளியாவது ஜுரமாவது எல்லாம் பிச்சுட்டு ஓடி போயிடுங்க. கார்த்திகை மாதத்துலேருந்து 3 மாதம் நண்டு ரொம்ப டேஸ்டியாக கிடைக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் நான் சொன்ன ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.